அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது நான் ஒன்றும் தவறாக பேசல. கேபி பாலத்தம்பியும் சரி, நடிகர் ராகவா சாரும் சரி, திண்டிவனத்தில் இருக்கிறவங்களுக்கு, விழுப்புரத்தில் இருக்கிறவங்களுக்கும், மதுரையில் இருக்கிறவங்களுக்கும், தருமபுரியில் இருக்கிறவங்களுக்கும், சென்னையில் இருக்கிறவங்களுக்கும், இப்படி பக்கம் பக்கமாக கிராமத்தில் உள்ளவங்களுக்கு, ஏழை மக்களுக்கு மட்டும் உதவி செய்கிறாங்களே, கொஞ்சம் லாங்கிலாம் வந்து பார்க்கக்கூடாது. லாங்கில் எத்தனை பேர் வீடியோ போடுறாங்க, எத்தனை பேர் உதவி வீடியோ போட்டுட்ருக்காங்க. எல்லோரும் கிராமத்தில் இல்லாதப்பட்ட ஏழை மக்கள் தான் வீடியோ போட்டுட்ருக்காங்க உங்களுக்கு உதவி கேட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற இடத்துல மட்டும் போய் நீங்கள் உதவி செய்கிறீங்க, வீடு தேடி கொண்டு கொடுக்குறீங்க, அவங்கள வர சொல்லி சன் சிங்கரில் வச்சு கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். உண்மையாக ராகவா சாருக்கு வந்து கடவுள் வந்து இன்னும் நல்லா பட வாய்ப்பு நிறைய கொடுத்து அவர் நல்லா உயர்ந்த இடத்துல இருக்கணும். நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய ஒரு பண்ணணும். அவங்க குடும்பத்தில் அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருக்கும் நல்லா 100 ஆயுசு கொடுத்து நல்லா கைகளை சுகத்து கொடுத்து அவர் சந்தோஷம் நிறைய பட வாய்ப்பு வரணும். நாங்கள் அல்லாட்ட துவா கேட்குறோம். பாலா தம்பிக்கும் சரி, கேபி பாலா தம்பிக்கும் சரி, லாரன்ஸ் சாருக்கும் சரி, நடிகர் லாரன்ஸ் சாருக்கும் சரி. நான் ஏன் கேட்குறேன்னா, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு பக்கமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்களே தேடி போய் கொண்டு உதவி செய்கிறீங்க, சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி எத்தனையோ ஊருங்களுக்கு நிறையா பேருக்கு நான் நிறைய பேர் நான் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து வீடியோ நீங்கள் நிறையா பேர் இன்றைக்கி உதவி செய்கிறவங்களோட வீடியோலாம் நிறைய வருது. நாங்கள் டெய்லி அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா, நாங்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்கள் வீடியோ தான் நாங்கள் ஜாஸ்தி பார்ப்போம். ராகவா சாரோட வீடியோ, கேபி பாலா தம்பியோட வீடியோவை தான் நாங்கள் ஜாஸ்தி பார்ப்போம். யூடியூப் மக்களும் பார்ப்போம். ஆனால் உங்களோட வீடியோ தான் அதிகமாக வருது. ஏன் சார்? ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுற மக்கள் தானே, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கே பார்த்து நீங்கள் செய்கிறது இது எப்படி சொல்லுங்கள்? எத்தனை பேர் உங்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க, எத்தனை பேர் உங்களை காத்துட்ருக்காங்க தெரியுங்களா? சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி உதவி பண்ணுங்க சார். நீங்கள் பண்ணுறது செயல் எல்லாமே சூப்பர், குறை சொல்ல முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட இந்த அளவுக்கு நம்ம பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் நாட்டுக்கு வந்து இன்றைக்கி எத்தனையோ மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களை ரொம்ப பக்கத்தில் இருந்தீங்கன்னா அவ்வளோ பாராட்டணும்னு ஆசை. இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து ரொம்ப லாங்கில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து உதவி செய்யணும்னு நான் கேட்குறேன். நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. நானே வருத்தப்பட்டுட்ருக்கேன். 2 மாதமாக நான் வீடியோ போடுறேன். நீங்கள் ஒரு வீடியோ கூட பார்த்தீங்களே பார்க்கலேன்னு தெரியாது. என்னோடய ஜிபே நம்பர் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறனால தான் சார் உங்களை எதிர்பார்க்குறாங்க. ராகவா சாருக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லா மக்களும் கஷ்டப்படுறதுனால தான் உங்களை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நாங்களே இதே தான், பாலா தம்பிக்கு அதை தான் சொல்கிறேன். நீங்கள் 2 பேருமே உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இரட்டை ரோஜா மாதிரி இன்றைக்கி மாஷல்லான்னு நல்லா செஞ்சிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பாலா தம்பிக்கும் சரி, உங்களுக்கும் சரி, கடவுள் நீண்ட ஆயுள் கொடுத்து கைங்கள் சோத்து கொடுத்து நிறைய பட வாய்ப்புகள் நிறைய கொடுத்து நல்லா உயர்ந்த இடத்துல கடவுள் வைக்கணும். நாங்கள் அல்லாட்ட துவா செய்கிறோம். நீங்கள் செய்வீங்கிறதுக்காக நாங்கள் சொல்ல, உங்களுடைய கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துலேயும் சரி, செயலையும் சரி, நிஜத்துலேயும் சரி, சூப்பர், குறை சொல்ல முடியாது. சந்தோஷம். அதே மாதிரி எங்கள் வீடியோவும் பாருங்கள், எங்களையும் கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா, மறந்துடாதீங்க. ஏழை எளிய மக்கள் கண்டிப்பாக உங்களுக்காக எதிர்பார்த்துட்ருப்பாங்க. நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.